வணக்கம். இன்று இடநெறிதல் அதிகாரத்தின் 2வது குறளை நாம் பார்க்கலாம். நேற்று நான் போஸ்ட் பண்ணது 5வது குறள். நேற்று வெளியில் இருந்ததுனால அதை கவனிக்க முடியல. அதனால் 5வது குறளை நான் உங்களுக்கு பதிவாக போட்டுவிட்டேன். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் 2வது குறளை பார்க்க இருக்கிறோம். இடன் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல பகைவர்கள் இருக்கிறார்கள், அது நமக்கு ஒத்து வருமா, அந்த நேரத்தில் நம்ம சண்டைக்கு போகலாமா, இதெல்லாம் நம்ம கணிக்க வேண்டியது. அதுவும் இல்லாமல் அந்த இடம் நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறது வள்ளுவம். இந்த 2வது குறளை முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் முரண் சேர்ந்த மொயம்பின் அவர்க்கும் அரண் சேர்ந்தால் ஆக்கம் பலவும் தரும். அரண் சேர்ந்தால் ஆக்கம் பலவும் தரும். முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தால் ஆக்கம் பலவும் தரும். எவ்வளவு அழகு! முரண் சேர்ந்த மொயம்பினவர் யாரு? பகைவர்களை நாம் வென்று விடுவேன் என்று அனைத்து சக்திகளையும் கொண்டு இருக்கக்கூடிய, வலிமைகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன். எனக்கு ஜெயிச்சிருவனா, எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்களை நான் வென்று விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை சிறப்புகளையும் வைத்திருக்கக்கூடிய ஒருவன். இன்னும் சிறப்பாக இருப்பான். எப்ப? அரண் அவனுடைய கோட்டை அது மிக சிறப்பாக அமைந்திருந்தால் அதுவே அவனுக்கு அந்த வெற்றியை ஈட்டித் தரும். ஏன்னா அது அவனுடைய இடம். அரண் என்பது தன்னுடைய நாட்டையும் தன்னையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய இடம். அதுதான் அரண். அரணும் இதோடு சேரும் பொழுது ஆக்கம் பலவும் தரும் என்கிறது வள்ளுவம். ஒருவனுடைய பலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், வலிமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அந்த அரசனின் கோட்டை, அரண் என்று சொன்னால் கோட்டை, கோட்டை சுவர்கள் இவை மிகவும் பலம் பொருந்தியவையாக இருந்தால் பகைவர்கள் அந்த இடத்துல நுழையவே முடியாது. அப்போ வெற்றி யாருக்கு? இவனுக்குத்தான் கிடைக்கும். ஆக இந்த குறள் இடம் என்று இடனறிதல் அதிகாரத்தில் வரும் பொழுது எதிரியோட இடத்தை மட்டும் பார்க்காத, உன்னுடைய அரணையும் நீ கவனமாக, சிறப்பாக, சக்தி வாய்ந்ததாக வைத்திருந்தால் உன்னுடைய வெற்றியை எவராலும் அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாது என்கிறது வள்ளுவம். நன்றியோடு இன்று நான் விடைபெறுகிறேன். அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.